தலைவர் விஜய் அவர்கள் மேடைகள்ல எல்லாத்துலயும் பேசும் பொழுது திமுக தான் எங்களுடைய எதிரி, தாவேகா விசஸ் டிஎம்கே அப்படின்றத மக்கள் கிட்டயே கேட்டு வாங்கி தாவேகாவினுடைய எதிரி திமுக தான் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. களத்துல இது எந்த இடத்துல இருக்கு, களத்துல இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இங்க ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய கோட்டையாக இருந்துட்டு இருக்கு. தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட 6 மாத காலமாக தேர்தல் பணிகள் செஞ்சு வரக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் இன்டர்னல் சர்வே வந்து எடுத்திருக்கிறாங்க. தாவேகாவினுடைய இன்டர்னல் சர்வேல சென்னையில தான் அதிகமான வாக்குகள் தாவேகாவுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சென்னையில தாவேகா விசஸ் டிஎம்கே அப்படின்றதுக்கு ரொம்ப சரியான இடமாக சென்னையானது அமைஞ்சிருக்கு. இது பற்றி சென்னை பற்றிய இந்த ஒரு கருத்துக்கு திமுகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக எப்பவுமே சென்னையை தனக்கான ஒரு தொகுதியா வச்சுட்டு இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலயுமே திமுகவை எப்பவுமே தனக்கான ஒரு தொகுதி அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க அவர் இருந்தப்பவே. சோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் வந்ததுனாலதான் அதெல்லாம் கைவிட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் திமுகவினர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாவேகாவுக்கு சென்னையில ஆதரவு இருக்கு அப்படின்றத நாங்களும் ஏத்துக்கிறோம். எங்களுடைய சர்வேலையுமே அவருக்கு ஆதரவு இருக்கு அப்படின்றது தெரிய வந்ததுதான். அதுக்கு காரணம் அவருக்கு பலம் இருக்கு அப்படின்றத தாண்டி அதிமுக இங்க சென்னையில இருக்கக்கூடிய தொகுதிகள்ல பலவீனமா இருக்கிறாங்க. அதிமுகவினுடைய இடத்துக்கு தான் தாவேகா வந்திருக்கே தவிர தாவேகாவுக்கு அதிகமான பலம் இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அந்த சர்வேலையுமே எவ்வளவு வாக்குகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா வாக்குகள் இருக்கு, ஆனா அது வெற்றிக்கான வாக்குகள், வெற்றி பெற அளவுக்கான வாக்குகள் இல்ல அப்படின்றதுதான் திமுகவினர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதுவும் குறிப்பா திமுகவினரையே சொல்லக்கூடிய தொகுதிகள் பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு எங்கெங்க வாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்கன்னா அம்பத்தூர், வேளச்சேரி, பெரம்பூர், வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், மயிலாப்பூர் இந்த தொகுதிகள் எல்லாம் தாவேகாவுக்கு கணிசமான வாக்குகள் இருக்கு. ஆனா அது வெற்றி பெற அளவுக்கு இல்லை அப்படின்றதுதான் திமுகவினர் சொல்லக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லா நிர்வாகிகளுமே தாவேகாவினுடைய மூத்த நிர்வாகிகள், 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு தொகுதியை சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இப்போ செகண்ட் ஆப்ஷனா போய் முதல் ஆப்ஷன் சென்னை சுற்றி உள்ள பகுதிகளில் தான் எல்லாருமே போட்டி போட போறாங்களாம். ஆனா சில பேர் எப்படி செங்கோட்டையன் மாதிரியான பழம்பெரும் அரசியல்வாதிகள் எல்லாம் அவங்களுக்கு தோதுவான தொகுதிகளை தான் போட்டியிடுறாங்க. மற்ற எல்லாருமே சென்னையை சுற்றி உள்ள தொகுதிகளை தான் போட்டியிடுறாங்க. குறிப்பா விஜய் அவர்களே சென்னையில தான் போட்டியிடுறாரு. சோ சென்னையின் யாருடைய கோட்டையாக மாறப்போகுது, கோட்டையே நாங்க தகர்க்க போறோம் அப்படின்றது தான் இப்போ தாவேகாவினருடைய அடிப்படை முழக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கு. எந்தெந்த தொகுதியில யார் யார் போட்டி போட போறாங்க அப்படின்றதும் கிட்டத்தட்ட கெஸ் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பா பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் போட்டி போட போறாரு அப்படின்ற செய்தியானது கிடைச்சிருக்கு. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் மக்களும் பட்டியலின மக்களும் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்களுடைய வாக்கு கணிசமாக விஜய்க்கு இருக்கு அப்படின்றதும் அவங்களுடைய இன்டர்னல் சர்வேல கிடைச்சிருக்கு. சோ அங்க இறங்கி விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாம் வேலை பார்த்தாங்க அப்படின்னா 60,000 வாக்குகள் வித்தியாசத்துல பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் ஜெயிக்க முடியும். அதுதான் அவங்களுடைய நோக்கமாவும் இருக்கு அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எங்க போட்டி போட போறாரு அப்படின்ற செய்தியானது வில்லிவாக்கம்ல போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அவருக்கு எதிராக திமுகவும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ 1000 லைட்ஸினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய டாக்டர் எழிலன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாக்கு எதிராக போட்டியிட வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. திமுக எங்கெங்கெல்லாம் தாவேகா ஆதவ் அர்ஜுனாவை இப்போ வில்லிவாக்கம்ல போட்டி போடுறாங்க அப்படின்னா தாவேகாவுக்காக எதிராக அதை விட ஸ்டஃபான ஒரு கேண்டிடேட்டை போட்டி போட வைக்கணும் அப்படின்றது தான் திமுகவினுடைய பிளானாவும் இருந்துட்டு இருக்கான். சோ அதன் அடிப்படையில எழிலன் அவர்களை வில்லிவாக்கம் தொகுதியில போட்டியிட வைக்க போறாங்க. புசி ஆனந்த் அவர்கள் எந்த தொகுதியில போட்டி போட போறாருன்னு பாத்தீங்கன்னா டி நகர்ல போட்டி போட போறாராம். சென்னையில டி நகர்லயுமே விஜய் அவர்களுக்கு கணிசமான வாக்கு இருக்கான். சோ அவர் டி நகர்ல தொகுதியில போட்டியிட்டாரு அப்படின்னா திமுகவுக்கு யார் போட்டியிட போறா, திமுகவுல புசி ஆனந்த் அவர்களை தோக்கடிக்கிறதுக்கு யாரா இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு தோதுவாக கலைராஜன் அவர்கள் தான் திமுக சார்பாக போட்டி போட போறாங்க. இவங்க அதிமுகவுல தான் இருந்து திமுகவுக்கு மாறி இருக்கிறாரு. அதிமுகவுல இருந்தப்போ கலைராஜன் அவர்களுக்கு டி நகர் தொகுதியில ஒரு செல்வாக்கானது இருந்திருக்கு. தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கலைராஜன் அவர்களை ஏற்கனவே வெற்றியை சுவைத்த டி நகர் தொகுதியிலேயே வெற்றியை கண்ட கலைராஜன் அவர்களை புசி ஆனந்த் அவர்களுக்கு எதிராக போட்டி போட வைக்க போறாங்க. சோ ஒரு டஃப் ஃபைட் ஒவ்வொரு இடத்துலயுமே 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எங்க போட்டி போடுறாங்களோ அங்கெல்லாம் திமுக ஒரு டஃப்பான கேண்டிடேட்ஸ் தான் நிறுத்த திட்டமிட்டு இருக்காங்களாம். சோ அப்படி டி நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் புசி ஆனந்த் அவர்களுக்கு போட்டியாக கலைராஜன் அவர்கள் இறங்குவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. எழும்பூர் தொகுதி எக்மோரை பொறுத்த வரைக்கும் ராஜ்மோகன் அவர்கள் போட்டியிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ ராஜ்மோகன் அவர்கள் களத்துல பெரிய அளவுல ரீச் பண்றதுக்காகவே தாவேகா தொண்டர்கள் எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுதான். ஏன்னா அங்க எவ்வளவு தொகுதிகள் எஸ்ஐஆருக்கு அப்புறமாக எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்களோ
அதுல ஏற்கனவே கணிசமான வாக்காளர்கள் வந்து உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டிருக்காங்களா. இப்ப பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் போட்டி போடுறாரு அப்படின்னா அங்க கிட்டத்தட்ட 2,20,000 வாக்குகள் இருக்கா. அப்படி 2,20,000 வாக்குகள் இருக்கு அப்படின்னா அதுல 50,000 பேரை ஏற்கனவே உறுப்பினர்களாக சேர்த்திருக்கிறாங்கன்னு சொல்லி விஜயினுடைய பெரம்பூர் தொகுதியினுடைய மாவட்ட செயலாளரும் குறிப்பிடுறாரு. சோ இப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே உறுப்பினராக இருக்கிறாங்க. அது போக மக்கள் கிட்ட வந்து நம்ம போய் பிரச்சாரம் எல்லாம் மேற்கொண்டு மக்களுக்கு 100 பேருக்கு 100 வாக்காளருக்கு ஒருத்தர் அப்படின்ற ஒரு பொறுப்பை நியமித்து வாக்குகளை திரட்டணும் அப்படின்னு சொல்லி தாவேகா திட்டமிட்டிருக்காங்க. அம்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் போட்டி போட போறாங்களாம் தாவேகா கட்சியின் சார்பாக. அதே மாதிரி திருவொற்றியூர் தொகுதியில மரியா வில்சன் அவர்கள் வந்து போட்டி போட போறாங்களாம். விருகம்பாக்கத்துல சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் மயிலாப்பூர்ல வெங்கட்ராமன் அவர்கள் அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே சென்னையை சுற்றியுள்ள தொகுதிகளை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. சென்னையில வந்து எல்லா தொகுதிகளையும் 16 தொகுதிகளிலுமே வந்து தாவேகாவினுடைய இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் எல்லாம் போட்டியிடுறாங்க அப்படின்னா சென்னையிலேயே இவ்வளவு பேர் வந்து தாவேகாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்றப்போ சென்னையை சுற்றி உள்ள பகுதிகளிலையும் அவங்களுக்கான வாக்குகள் இருக்கு அப்படின்றதையும் தாவேகாவினுடைய இன்டர்னல் சர்வேல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாக்கு வங்கி அப்படின்றது அங்கேயும் பிரதிபலிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பானது தாவேகாவினருக்கு இருக்கு. சோ இப்படி தாவேகாவினர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆல்ரெடி மக்கள் மத்தியில ஒரு அறிமுகம் இருக்கக்கூடியவர்களுக்கு நிகராக திமுகவிலையும் ஃபேஸ் வேல்யூவோட இருக்கக்கூடிய மேயர் பிரியா அவர்களா இருக்கட்டும், மாசு அவர்கள், இவர்கள் எல்லாத்தையுமே வந்து களத்துல இறக்க போறாங்க அப்படின்றதுதான் செய்தியாக கிடைச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி துறைமுகம், ஆர்கே நகர், வேளச்சேரி, மதுரவாயல், தாம்பரம், பல்லாவரம், செங்கல்பட்டு, மாதவரம் இந்த மாதிரி சென்னையை சுற்றி உள்ள 36 தொகுதிகளிலையும் விஜயே சென்னையில போட்டி போடுறாரு அப்படின்ற அடிப்படையில அங்கேயும் தாவேகாவுக்கான ஒரு காற்றானது வீச ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இவங்களுக்கு இன்டர்னல் சர்வேல அதிகமான வாக்குகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லப்பட்டாலும் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை வந்து நம்ம லேசா நினைக்க கூடாது, 234 தொகுதிகள்லையுமே அவங்க நம்ம லேசா நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரி தாவேகாவினர் வந்து திட்டமிட்டு இருக்காங்க. சோ அதன் அடிப்படையில தான் எல்லா தொகுதிகள்லையுமே போட்டியிடுவதற்காக வேட்பாளர்கள் அப்படின்றது 234 தொகுதிகளுக்கு 702 வேட்பாளர்களை வந்து சூஸ் பண்ணி நல்ல ஆராய்ச்சி செஞ்சுதான் விஜய் அவர்கள் வந்து 702 பேரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களாம். சோ இப்படி 702 பேர் ஒரு தொகுதிக்கு 3 பேர் அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுத்து அதுல யாரு சரியா இருப்பாங்க, யாருக்கு வந்து கொடுத்தா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தாவேகாவினுடைய இன்டர்னல்ல ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே சேர்ந்து சூஸ் பண்ணி வந்து போட்டியிட வைக்க போறாங்களாம். சோ திமுகவுக்கு நிகராக எந்த அளவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்க முடியுமோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே தாவேகாவில் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு தொகுதிகளில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அருண்ராஜ் அவர்களா இருக்கட்டும், சிடிஆர் நிர்மல்குமாரா இருக்கட்டும், மரியா வில்சன் அவர்கள் இப்படி எல்லாரும் ஒவ்வொரு தொகுதியில போட்டியிடுறாங்க. அதை தாண்டி எந்தெந்த பகுதிகளில் யார் யாருக்கு எங்கெங்க செல்வாக்கு இருக்கும், டெல்டா மாவட்டமா இருக்கட்டும், இப்போ கன்னியாகுமரியில எல்லாம் மரியா வில்சன் அவர்களுக்கு செல்வாக்கானது இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல தேர்தல் பொறுப்பாளராக நியமிச்சு அந்த வேலைகளையும் வந்து கண்காணிக்கிற பொறுப்பையும் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி தாவேகா வந்து திமுகவை ரொம்ப சாதாரணமா நினைக்காம அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்டஃப் ஃபைட் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை, இப்போ வந்த கட்சியை போய் எங்க கூட கம்பேர் பண்றீங்களா, நாங்கெல்லாம் அசால்ட்டா சென்னையில ஜெயிப்போம் அப்படின்றதுதான் திமுகவினுடைய எண்ண ஓட்டமாக இருக்கு. ஸோ இந்த சூழல்ல திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே இவங்களுக்கு நிகரான ஃபேஸ் வேல்யூ இப்போ சினிமா பிரபலங்களையே திமுகவை சார்பாக தாவேகா எங்கெல்லாம் இறக்குறாங்களோ, ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் இறக்குறாங்களோ, சினிமா பிரபலங்களையே அங்கேயே வந்து வேட்பாளராக வந்து நிறுத்தலாமா அப்படின்ற ஆலோசனையும் திமுகவில் வந்து போயிட்டு இருக்கான். விஜய் சொல்ற மாதிரியான தாவேகா விசஸ் திமுக அப்படின்றது எந்த இடத்துல நடக்குதோ இல்லையோ தலைநகர் சென்னையில ரொம்ப விறுவிறுப்பா நடக்க போகுது அப்படின்றது மட்டும் எந்த வகையிலும் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இப்போ தாவேகாவில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் மக்கள் மத்தியில போயிட்டு இருந்தாலும் உள்ள தேர்தல் வேலைகள் மும்மரமாக போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ இது எப்படி இருக்க போகுது, களத்துல என்ன ஆக போகுது அப்படின்றது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.